ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான வெண்டைக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு தேவையான ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெண்டைக்காய் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. சீக்கிரமாக நல்லா அந்த வளவளப்பு தன்மை போய் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு அந்த வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்துலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானோன்னு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பொரிஞ்சதுக்கு பிறகு பொடியாக நறுக்கின வெங்காயம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லாவே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நான் நல்லா 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நம்ம இதில் தயிர் சேர்த்து செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நான் தக்காளி கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு கல் உப்பு. இப்போ இதை லேசாக வதக்கி விட்டுறலாம். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை எப்போவும் போனதுக்கு பிறகு நம்ம காய் சேர்த்து தான் நம்ம நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இதில் வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துற வேண்டாம். ஒரு 1/4 கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சிடணும். இப்போ இது நல்லா வேகட்டும். பாரு, வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா இதை கலந்து விட்டுட்டு இந்த கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தயிர் சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விடணும்.
ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லாவே எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி, பாருங்கள், சுவையான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப